வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஷெஃப் பிரவீன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எனக்கு வெஜ்ஜில் ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னா இது ஒன்று தான், கர்ட் ரைஸ். இது தான் நம்ம எப்படி பண்ண நான் பார்க்க போகிறோம். ஏன்னா கர்ட் ரைஸ் ஒரு ரெசிபி, இந்த ரெசிபி எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு பல பேர் என்ன கேட்கலாம். ஆனால் அப்படி கிடையாது. சின்ன வயசில் எங்கள் அம்மா வந்து எனக்கு மஞ்சத்தூள் போட்டு கர்ட் ரைஸ் கிளறி கொடுப்பாங்க. நான் அதுதான் ரொம்ப சூப்பர்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இந்த இண்டஸ்ட்ரி வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது எங்கள் அம்மா என்னை ஏமாற்றிருக்கிறாங்க அப்படின்னு. கர்ட் ரைஸ்னால் என்ன நான் இதில் சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இது நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா பாயில்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நல்லா பாயில் பண்ணுங்கள். பொங்கல் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி நல்லா பாயில் பண்ணுங்கள். அரிசி நல்லா குழையணும். எவ்வளோக்கு எவ்வளோ குழையுதோ அவ்வளோக்கு எவ்வளோ கர்ட் ரைஸ் சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா குழஞ்ச கர்ட் ரைஸ் ஆற வச்சு எடுத்துங்க. எடுத்துக்கப்புறம் அதில் உப்பு, கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மேஷ் பண்ணுங்கள். நல்லா மேஷ்னா எப்படி சொல்கிறதுனா, நல்லா லம்ஸ் அதில் கட்டி கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மேஷ் பண்ணுங்கள். மேஷ் பண்ணதுக்கப்புறம் அதில் கர்டு, நான் வந்து இதில் 1.5 லிட்டர் கர்டு போட்டிருக்கேன். போட்டு கையில் போட்டு மேஷ் பண்ண அந்த லம்ஸ் உடையில, அதோட கட்டி கட்டியாக இருந்தது உடையில. அதனால் நான் விஸ்க் எடுத்திருக்கேன். விஸ்க் எடுத்து நல்லா பீட் பண்ணி உடச்சிருங்க. இதுக்கு நான் எக்ஸ்ட்ரா எடுத்தது பார்த்தீங்கன்னா இஞ்சி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் இவ்வளோ தான் எடுத்தது. நல்லெண்ணெய், நல்லெண்ணெயில் கொஞ்சோண்டு கடுகு, உளுந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், அந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸு, அந்த தயிர், இந்த கடுகு, இந்த ஒரு உளுந்து சாப்பிட்றப்ப அந்த க்ரன்ச்சினஸ்ஸு, அந்த ஃபீல் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப இதுவாக இருக்கும். கட் பண்ணி வச்சேன் இந்த பச்சை மிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை இது 3 போடுங்க. போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம், ஒரு சிட்டிக்கு இந்த பெருங்காயத்தோட ஃப்ளேவர் தான் அந்த கர்ட் ரைஸில் இது கொஞ்சம் ப்ளஸ்ஸாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தூக்கி கொடுக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மிக்ஸ் பண்ணுறப்பவே தெரியும் அந்த கடுகு, இந்த உளுந்து, இந்த கருவேப்பிலை, இந்த கலரிஷ், அந்த கார்னிஷும் ரொம்ப சூப்பராக தெரியும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. நீங்கள் அதை ஃபீல் பண்ணிங்க நான் நம்புகிறேன். அதோட கொஞ்சம் மாங்காய் ஊறுகாய் வந்து ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் தான் நான் எடுத்துருக்கேன். ஹோம்மேடு பண்ணோம், ஹோம்மேடு காலி ஆகிடுச்சு. அதனால் ரெடிமேட் மாங்காய் ஊறுகாய் தான் எடுத்துருக்கேன். அதோட போட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இந்த மாதிரி கர்ட் ரைஸ் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃப்ரெஷ் க்ரீம் ஒன்று ஆட் பண்ணுவாங்க இந்த கர்ட் ரைஸில். மோஸ்ட்லி இந்த வீடியோ பார்க்குற பாதி பேருக்கு ஃப்ரெஷ் க்ரீம்னா என்னென்னு தெரியாது. அதனால தான் நான் அதில் ஆட் பண்ணல. ஏன்னா நம்ம வீட்டில் அதெல்லாம் கிடைக்காது. அதனால தான் நான் அதை ஆட் பண்ணல. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.